இப்போ நம்ம வந்து ஒரு கிராமத்துக்கு போகிறோம். ஊர் பேர் வந்து நம்பர் 16 தண்டலம். தண்டலன்ற கிராமம், அது பேர் சும்மா சொல்லுவாங்க, நம்பர் 16 தண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கிராமத்தோடைய பேர் தண்டலம் தான், தண்டலம் கிராமம். இது வந்து நான் பிறந்த பூர்வீகம் இதுதான். 8வது வரைக்கும் 7வது வரைக்கும் இந்த ஊரில் தான் படித்தேன், இங்கே தான் இருந்தேன். எங்கள் பூர்வீக சொத்து எல்லாமே இங்கே தான். பல கிராமங்களுக்கு போக போகிறோம். முதல் கிராமம் நம்ம கிராமமாக இருக்கட்டும்ன்றதுக்காக நான் வரேன். இப்போ நாங்கள் அந்த வாஸ்து ஒரு இது சரி பண்ணுவோம், அதனுடைய பாதிப்பு எங்களுக்கு இப்போ காட்டிக்கிட்டே இருக்குது. அந்த பாத்ரூமை சார் உடனே தான் எங்களை எடுக்க சொன்னார். ஏமா இதை எடுத்துட்டிங்களா, அதை உடனே எடுத்துருங்கன்னு சொன்னார். அது எங்களால் எடுக்கவே முடியல. அதை நாங்கள் ஜேசிபிக்காரங்க கிட்ட சொன்னாலும் எங்கள் வீட்டுக்கார் வந்து தடுத்து பேசிக்கிட்டே இருந்தார். இன்றைக்கி என் கூடயே இருக்கிறதுனால அவர் இப்போ சொல்கிறாருங்க, நம்ம போனதும் திங்கக்கிழமை அதை எடுத்துடணும். பின்னாடி நிற்கிறாரு பாருங்க, வர சொல்லுங்கள். ஏன்னா வாஸ்து தெரிஞ்சிட்டா வாழ்க்கை மாறிடும். அதனால் அவ்வளோ சீக்கிரம் வாஸ்து உள்ள ஒருத்தவங்களால உள்ளே வந்து கற்றுக்கவோ புரிஞ்சிக்கவோ படிக்கவோ முடியாது. ஓகே, ரொம்ப அருமை. அதாவது பில்டிங்கை பார்த்து வாஸ்து சொல்கிறது ஒரு கலை. நாங்கள் காலி இடத்த பார்த்தே வாஸ்து சொல்லுவோம். காலி இடத்தை பார்த்து வாங்கலாமா வேண்டாமா சொல்ல மாட்டோம். அந்த இடத்தை வாங்கினால் என்ன நடக்கும், வாங்கலைன்னா என்ன நடக்கும், அந்த இடத்துல வாழ்ந்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், இதெல்லாம் தான் நம்ம மாணவர்களுக்கு எடுத்துகிட்டு வரோம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 100 வீடுமே வெவ்வேறு விதமான வாசல்ல இருக்கும். கண்டிப்பா வெவ்வேறு விதமான வாஸ்துல இருக்கும். நான் என்ன சொல்றேன், எல்லா வீடுமே ஒரே மாதிரி பிரச்சனைக்குள்ளதான் அடங்கி இருக்குன்றேன். அதை ப்ரூவ் பண்றதுக்கு தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். நூறு வீட்டுக்கு அப்ளை பண்ணுவாங்க. ஒரே ஒரு வீட்டுக்கு அது மேட்ச் ஆகலனா கூட வாஸ்து பொய்ன்னு நான் மறுபடியும் இதே உங்களை கூட்டு வச்சு நீங்கள் மாணவர்கள்கிட்டே கேளுங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ 36 இயர்ஸ் ஆகுது சார் என் வயசு. இது நான் வந்து என் அப்பாவை எழுந்துட்டேன். அப்பாவை எழுந்ததுனால தான் நான் அந்த கிளாஸுக்கு வந்தேன். ஃபேமிலியில் ஒருத்தர் வந்து வெளியில் தான் இருப்போம். ஸோ 4 பேர் வீட்டில் இருக்கோம்னா ஒருத்தர் வெளியில் தான் இருப்போம். அதில் இன்ஃபேக்ட் ஆகி தான் வந்து நான் ஏதாவது இதை பண்ணணும், மாற்றணும், ஃபேமிலியை வந்து என்னோடய ஃபேமிலியாவது நான் இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு லெவலுக்கு எடுத்துருந்தேன். பட் என்ன ப்ராப்ளம் நடந்தது, அது எப்படி நான் இவ்வளோ நாளாக கடந்து வந்துட்டு இருந்தேன், எல்லாத்தையுமே எனக்கு ரிமைண்ட் பண்ணிச்சு. அதை சால்வ் பண்ணுறது எப்படின்னு எடுக்கவே மாட்டேன் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ உங்களுக்கு அது எப்படி இருக்கு? அதனால என்ன பிரச்சனை, அந்த 73 வெட்டத்துல இருந்து இப்போ எனக்கு பாதிப்பு ஆகி போச்சு. இப்போ இந்த போட்டு இந்த ஒரு போட்டா பிடிச்சிக்கிட்டு இதனால வந்ததே இல்லை, இந்த வழியே எனக்கு வந்தது இல்லை. இப்போ இந்த ஃபுல்லாக பெயின். டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பிஎம்கே வாஸ்து அகாடமியின் நிறுவனர் திரு சம்பத் சுப்பிரமணிய சார் இருக்காங்க. அவரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். சூப்பர் சார். இந்த மாதிரி நம்ம ரொம்ப நாளாக வந்து ஸ்டூடியோவில் உட்காந்து பேசி கொஞ்சம் இதுவாக இருந்தது. அண்ட் இப்போ இங்கே ஆலமரத்துக்கு அடியில் இப்படி ஒரு இன்டர்வியூ ரொம்ப சூப்பராக இருக்குது சார். எப்போவுமே வந்துட்டு நீங்கள் சொல்லுவீங்க ஊருக்கு வாஸ்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி உண்மையாகவே ஊரில் தான் இருக்கோம், ஒரு வில்லேஜில் இருக்கோம். அந்த ஊருக்கு இப்போ நீங்கள் வாஸ்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படியே தூக்கிட்டு வந்து உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். என்ன ஒரே ஒரு டவுட்னா, இவ்வளோ இடம் இருக்கும்போது நீங்கள் இந்த இடத்த சூஸ் பண்ணீங்க, இந்த ஊர் எதுக்கு? நான் வந்து நிறைய ஊர்களுக்கு வாஸ்து பார்த்துருக்கேன். ஊருக்கே வாஸ்து, கட்டக்குடின்னு ஒரு ஊர், அப்புறம் வந்து எடமேலையூர், அதாவது இந்தியாவுடைய வாலிபால் இருக்குல்ல, வாலிபாலோடைய கேப்டன் இருக்கக்கூடிய ஊர் வந்து எடமேலையூர். கட்டக்குடின்னு ஒரு ஊர், அந்த ஊரில் வீட்டுக்கு ஒருத்தவங்க கபடி பிளேயர். ஐசிஎஃப்னு சொல்லிட்டு ஒரு கபடி டீமே இருக்குது. அதில் வந்து அர்ச்சனா சொல்லிட்டு இப்போ ஒரு பொண்ணு செலக்ட் ஆகிருக்கு. கட்டக்குடி ஊர் பேர். நான் போயிட்டு வந்தேன் இப்போ தான். அதை பற்றி பேசியே இருக்கேன் வீடியோவே. கட்டக்குடின்னு சொல்லி ஒரு வீடியோவே பேசியிருப்பேன். நான் தனிப்பட்ட முறையில் பல கிராமங்களுக்கு போய் கிராமங்களுக்கு வாஸ்து பார்த்தது உண்டு. மாணவர்களோடு சேர்ந்து போய் பார்க்கக்கூடிய ஒரு ஊர் இது. நான் ஏற்கனவே இந்த ஊரை வாஸ்து பார்த்தாச்சு. என் மாணவர்களோடு சேர்ந்து பார்க்கக்கூடிய ஊர் இது. எதுக்கு ஊருக்கே கூட்டுன்னு வந்து காட்டுறோம் அப்படின்னா, இந்த வாஸ்து என்பது கிட்டத்தட்ட பல லட்சம் கோடி மக்கள் வாழறாங்க இந்த ஊரில் மீன்ஸ் இந்த உலகத்தில், இந்த தமிழ்நாட்டில், இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய 28 ஸ்டேட்டுக்கும் போய் நம்ம வாஸ்து பார்க்க முடியுமானா முடியாது. இந்த வேர்ல்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஆசிய கண்டத்துக்கும் போய் நம்ம வாஸ்து பார்க்க முடியுமானா முடியாது. ரெண்டாவது, ஒரு ஜோதிடம் அப்படின்னு சொன்னீங்கன்னா 1000 பேர் படிப்பாங்க.
ஒரு கிளாஸ் ஆன்லைனில் நான் ஒரு ஜோதிடம் கிளாஸ் எடுக்கணும்னா 1000 பேர் படிப்பாங்க. வாஸ்துன்னு சொன்னால் 100 பேர் தான் வருவாங்க. ஏன்னா வாஸ்து தெரிஞ்சிட்டா வாழ்க்கை மாறிடும். அதனால் அவ்வளோ சீக்கிரம் வாஸ்து உள்ள ஒருத்தவங்களால உள்ளே வந்து கற்றுக்கவோ புரிஞ்சிக்கவோ படிக்கவோ முடியாது. இந்த பிரபஞ்சம் விடாது, அனுமதிக்காது. நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, நான் போன பேட்சில் வரலான்னு நினச்சேன், 2 பேட்ச் தள்ளி போயிடுச்சு, 3 பேட்ச் தள்ளி போயிடுச்சு, கிளம்பலான்னு வந்தேன், வர வழியில் பஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஃபீஸை போட்டு 2 மாதம் கழிச்சு வந்தவங்க 3 மாதம் கழிச்சு வந்தவங்களாம் இதிலே இருப்பாங்க. கேட்டு பார்த்தா தெரியும். அவ்வளோ சீக்கிரம் உங்களை வந்து அந்த பஞ்சபூதம் இயற்கை என சொல்லக்கூடிய நிலம் நீர் காற்று நெருப்பு. இப்போது நல்லா கேளுங்களேன், காற்று நெருப்பு நிலம் நீர்னு சொல்லலை, ஃபஸ்ட்டு நிலம் தான். நெருப்பு காற்று நிலம் நீர்னு சொல்லலை, காற்று நெருப்பு நிலம் நீர். நிலம் நீர் காற்று நெருப்பு ஏன் சொன்னா? அதான் நிலம் நீர் காற்று நெருப்புன்னு ஏன் ஆர்டர் வச்சான்? நிலம்னா நான் அர்த்தம், நானா நமசிவாயத்துடைய ஆர்டர் தான் அது. ஆமா, பஞ்சபூத தத்துவம். யானா காற்று, நாம சிவாய அப்படின்னா நிலம், நானா நிலம், மானா நீர். இந்த ஆர்டர் பண்ணி தான் நமசிவாயத்துடைய ஆர்டர் தான் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம். இந்த பஞ்சபூதம் என சொல்லக்கூடிய நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்பது எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறது, அது பாதிக்கப்பட்டால் எந்த மாதிரியான பிரச்சனைகளை ஒரு ஊர் சந்திக்கிறது, அந்த ஊரில் உள்ள குடும்பங்கள் எப்படி சந்திக்கிறது, இதை ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா அவங்களுடைய புரிதல் அதிகமாகும். இப்போது நீங்கள் லாரி ஓட்டிட்டு கார் ஓட்டுறது ஈஸி, கார் ஓட்டிட்டு லாரி ஓட்ட முடியாது. இப்போ இந்த ஊரை பற்றி இருக்கக்கூடிய பாதிப்புகளை என் மாணவர்கள் தெரிந்து கொண்டால் ஒரு வீட்டுடைய பாதிப்பை ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஒரு ஊருக்கே வாஸ்து சொல்றானா வீட்டுக்கு சொல்ல மாட்டானா? கண்டிப்பா ஈஸியா இருக்கும், ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆளே இல்லைங்க, ஒரு வெற்றிடம் காலி மனை, அந்த காலி மனையை பார்த்துட்டு என் மாணவர்கள் வாஸ்து சொல்ல முடியும். இப்போ அதுக்கான செஷன் தான் அது. ஆமா, ஓகே, ரொம்ப அருமை. அதாவது பில்டிங்கை பார்த்து வாஸ்து சொல்றது ஒரு கலை. நாங்க காலி இடத்தை பார்த்தே வாஸ்து சொல்லுவோம். காலி இடத்தை பார்த்து வாங்கலாமா வேண்டாமா சொல்ல மாட்டோம். அந்த இடத்தை வாங்கினால் என்ன நடக்கும், வாங்கலைன்னா என்ன நடக்கும், அந்த இடத்துல வாழ்ந்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், இதெல்லாம் தான் நம்ம மாணவர்களுக்கு எடுத்துட்டு வரோம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்களுக்கு மாணவர்களுக்கு மிக தெளிவான பாடத்தை புகட்டக்கூடாது என்பதற்காக பல எதிர்ப்புகளை நான் சந்திச்சிருக்கிறேன். ஐயோ, நிறைய வாஸ்து விஷயங்களை நாம் வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறவங்களுக்கே நிறைய விஷயம் தெரியாது. அதான் உண்மை, புரியுது? இப்போ நம்ம மாணவர்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஒரு வாஸ்து ஜாம்பவானுக்கு போய் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியாது. எல்லாம் இதில் நிற்கிறாங்க, பர்மீடு, கருங்காலி, கடிகாரத்தை வடக்கில் மாட்டு, காலண்டரை மேற்கில் மாட்டு, ஈசானியத்தில் குப்பை வச்சுருக்காது. இதெல்லாம் தாண்டி வேறு லெவலில் மாணவர்களை கொண்டு போய் இந்த கலையை உலகம் முழுவதும் எடுத்து கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றால் நான் இப்போ ஊருக்கு பார்க்குறேன். அடுத்த வாட்டி என்ன பண்ணுவேன், காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்டுக்கே எடுத்து போயிட்டு, காஞ்சிபுரம் இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட்னு வச்சுக்கிங்களேன், இது செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இப்போ செங்கல்பட்டுடைய வாஸ்து இந்த ஊருக்கு பேசும். அப்பா, இந்த ஊரோட வாஸ்து செங்கல்பட்டுக்கு பேசும். சேம். இதில் எவ்வளோ கனெக்ஷன் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது என்ன பண்ணுவேன், மாவட்டத்துக்கே வாஸ்துன்னு சொல்லி கூட்டு போவேன். அந்த மாவட்டத்துக்கு கீழே வரக்கூடிய 500 கிராமங்களுக்கும் ஒரே மாதிரியான பிரச்சனை இருக்கிறத என் மாணவருக்கு நான் நிரூபிப்பேன். கொஞ்சம் மாறும் இல்லையா? எப்படி மாறும்? மாறாதே. அப்படிங்களா? மாறாது. வீடு வந்துட்டு ஒரே இடத்துல இருக்காது. அதுதான் இப்போ நான் சொல்கிறேன், இந்த கிராமத்தில் ஒரு 100 வீடு இருக்குதுங்க. நான் என்ன சொல்கிறேன், 100 வீட்டில் 100 வீடுமே வெவ்வேறு விதமான வாசலில் இருக்கும். கண்டிப்பாக வெவ்வேறு விதமான வாஸ்துவில் இருக்கும். நான் என்ன சொல்கிறேன், எல்லா வீடுமே ஒரே மாதிரி பிரச்சனைக்குள்ளே தான் அடங்கியிருக்குன்றேன். அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் இங்கே கூட்டின்னு வந்திருக்கேன். நாங்கள் பெரம்பலூர் மாவட்டங்க, அரசலூர் கிராமம். சரி, போன வாட்டி உங்கள் ப்ராக்டிகல் கிளாஸ்லேயே உங்களை நாங்கள் பார்த்தோம். ஸோ போன வாட்டி ப்ராக்டிகல் கிளாஸுக்கும் இந்த வாட்டி நடத்துகிற ப்ராக்டிகல் கிளாஸுக்கும் என்ன வித்தியாசம்? போன தடவை வந்து கூட்டிகிட்டு போய் காமிச்சாரு. ஆனால் போன தடவை வந்தப்போ வந்து இந்த குத்து இந்த வடமேற்கு குத்து, இந்த குத்தை பற்றி தெருக்குத்துக்கு தெரிஞ்சுக்கிட்டு போனோம். இருந்தாலும் பார்வை எப்படி பாதிக்கும், குத்து எப்படி பாதிக்குங்கிறது இப்போ இங்கே வந்து ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்கக்கா, போன வாட்டி அவர் வந்து ஒரு கல்யாண மண்டபத்தை வச்சு சொல்லியிருந்தார் இல்லையா? ஆமாம். அப்போ உங்களுக்கு புரிதல் எப்படி இருந்துச்சு? இங்கே வந்து ஒரு லேண்டே இல்லாமல் அங்கேயும் சொல்லி கொடுத்துருந்தாரு. அதை விட இங்கே தான் எங்களுக்கு புரிதல் அதிகமாக இருந்தது. அங்கே உங்களுக்கு பில்டிங் இருந்துச்சு, இங்கே பில்டிங் எல்லாமே எப்படி கற்றுக்கிட்டீங்க? பில்டிங் இல்லாதையே சூப்பராக புரியுது. ஆனால் வந்து அங்கே தெரு குத்துக்கு என்ன அது, பார்வைக்கு என்னங்கிறது அப்போ எனக்கு டிஃப்ரெண்ட் தெரியல. இப்போ தான் எனக்கு வந்து குத்தும் பார்வையும் வேறங்கிறது தெரியுது.
இப்போ சார்கிட்ட நான் அந்த கிளாஸுக்கு வந்துட்டு போனதுக்கப்புறமே எங்கள் வீட்டை சுற்றி நான் பார்க்குறேன் 200% வாஸ்து உண்மைதாங்க. நான் எங்கள் வீட்டில் ஈசானி இதில் பாத்ரூம் இருக்குது, அதை வந்து எடுன்னு எங்கள் வீட்டுக்கார்ட்ட நான் இப்போ 3 மாதமாக சொல்கிறேன். சார் எங்கள் வீட்டில் வந்து எலுமிச்சை மரம் எடுத்துட்டாரு. அதை சார் நான் இருந்தால் தான் நீங்கள் எடுப்பீங்க, இல்லைனா எடுக்க முடியாதுன்னு சொன்னது அது உண்மை தான். நான் எலுமிச்சை மரம் அதை எடுத்துட்டோம். இந்த பாத்ரூம் எங்களால் எடுக்கவே முடியலங்க. நானும் ரொம்ப நாளாக இப்போ 3 மாதமாக ட்ரை பண்ணுறேன். கோயிலாக கூட போகிறோம், சரி எப்படியாவது ஒரு இதில் நிவர்த்தி கிடைக்காதா அப்படின்ட்டு. இப்போ வந்திருக்கேன் இந்த இது இந்த எலுமிச்சை மரம் எடுத்ததுக்கு அப்புறம் உங்க வீட்ல எந்த அளவுக்கு ரிலீஃப் இருக்கு அதை சொல்லுங்க. இல்லை நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் ஈசானி இதில் பாத்ரூம் இருக்குல்ல, இப்போ நாங்கள் அந்த வாஸ்து ஒரு இது சரி பண்ணவும் அதனுடைய பாதிப்பு எங்களுக்கு இப்போ காட்டிக்கிட்டே இருக்குது. அந்த பாத்ரூமை சார் உடனே தான் எங்களை எடுக்க சொன்னார். ஏமா இதை எடுத்துட்டிங்களா, அதை உடனே எடுத்துருங்கன்னு சொன்னார். அது எங்களால் எடுக்கவே முடியல. அதை நாங்கள் ஜேசிபிக்காரங்க கிட்ட சொன்னாலும் எங்கள் வீட்டுக்கார் வந்து தடுத்து பேசிக்கிட்டே இருந்தார். இன்றைக்கி என் கூடயே இருக்கிறதுனால அவர் இப்போ சொல்கிறாருங்க, நம்ம போனதும் திங்கக்கிழமை அதை எடுத்துடணும். பின்னாடி நிற்கிறாரு பாருங்க, வர சொல்லுங்க. இல்லை இந்த தடவை அவரே கோயிலுக்கு பின்னாடி உட்காந்துட்டு சொல்கிறாருங்க, இந்த தடவை போனதும் முதல்ல பாத்ரூம் தான் எடுக்கணும் நம்ம. வணக்கம், என் பேர் தனராஜ். நான் குடவஞ்சேரியிலேருந்து வரேன். ஆல்ரெடி ஒரு வருஷமாக நான் வந்து யூடியூப்பில் சாரோட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால ஆகாஷ் பேட்ச் லாஸ்ட்டு 2025 வந்து ஆகாஷ் பேட்ச்சில் ஜாயின் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ நேரடி வகுப்பு கிளாஸ் முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து ப்ராக்டிக்கலுக்காக வெளியில் வந்திருக்கோம். தண்டலம்ன்ற ஊருக்கு. இங்கே வந்து ஒரு ஊருக்கு, அதாவது மொத்த ஊருக்குமே வந்து வாஸ்து எப்படி ஒர்க் ஆகுது, ஒருத்தர் வீட்லேயும் ஒருத்தர் லைஃப்லேயும் அது எவ்வளோ இம்பேக்ட் பண்ணியிருக்கு. அதனால 100% இல்லை, 1000% ஷூராக சொல்கிறேன். ஸோ கனெக்ட் ஆகுதுன்றத தாண்டி அவங்க அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க லைஃப்பை. இருக்காங்க சார். மற்ற இது நாங்கள் பார்த்ததில்ல, சாரோட வீடியோ மட்டும் பார்த்துருக்கோம். அதில் மோஸ்ட்லி பார்த்தோம்னா நாங்கள் கிளாஸுக்கு வந்து பிறகு தான் தெரியுது வாஸ்துல இவ்வளோ விஷயம் இருக்காண்டு எங்களுக்கு நல்லா தெரியுது. அதனால் வந்து தியரி அட்டன் பண்ணிட்டோம் 2 டே கிளாஸு. இப்போ ப்ராக்டிக்கல் இன்றைக்கி வந்திருக்கோம். தண்டலன்ற கிராமத்துக்கு கூப்பிட்டு வந்து. இப்போ நீங்கள் வந்து ஒரு சைட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஆமாம் சார். இதுன்னு சொல்கிறாங்க போது ஆமாம் சார், உண்மையிலேயே உங்களுக்கு கனெக்ட் ஆகுதா? கனெக்ட் ஆகுது சார். மோஸ்ட்லி என் வீடே வடமேற்கு பிரச்சனை தான். இப்போ சார் சொன்னதுக்கு எல்லாமே 100% எனக்கு கனெக்ட் ஆகுது. கனெக்ட் ஆகுது, வீட்டுக்கு கனெக்ட் ஆகுது, தங்கச்சி வீட்டுக்கு கனெக்ட், எல்லாமே கனெக்ட் ஆகுது சார். அப்படி என்ன சார் பிரச்சனை? இப்போது நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா, எல்லார் வீட்லேயும் வண்டி இருக்குது. ஒரு வீட்டில் வந்து கார் இருக்குது, டிராக்டர் இருக்குது, 2 வீலர் இருக்குது, பஸ் இருக்குது, இன்னொரு வீட்டில் பார்த்து வேன் இருக்குன்னு இங்கே. நான் என்ன சொல்கிறேன், வாஸ்துபடி எல்லா வீட்லேயும் வண்டி பஞ்சர் ஆகி நிற்குன்றேன். இப்போ பலர் ஒன்று தானே, புரியுது. நான் சொல்கிறதுனா பஞ்சர், எல்லா வண்டியும் பஞ்சர்ன்ட்டேன். அதனால் நான் வண்டி நான் சொல்ல, அது எந்த வண்டியாக இருந்தால் நம்மளுக்கு என்ன, வண்டி பஞ்சர் ஆயிருந்தா நான் பஞ்சர் கடைக்கு போகணும். இப்போ இந்த ஊரில் கிராமத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வீடுமே தெற்கு பார்த்த வீடு, மேற்கு பார்த்த வீடு, வடக்கு பார்த்த வீடு, கிழக்கு பார்த்த வீடுன்னு பல வீடுகள் இருக்கும். ஆனால் பிரச்சனை ஒரே மாதிரி இருக்கும். இது எப்படி மேட்ச் ஆகுது? அதான் சார் இப்போ எனக்கும் கேள்வி. அது ஊரோடைய வாஸ்து பார்க்கும்போது தான் மேட்ச் பண்ண தெரியும். ஓகே, வீடு வீடா தனியாக பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பண்ணிடலாம். இப்போது மேஸ்திரி இருக்காங்கல்ல, மேஸ்திரிங்க, வீடு கட்டுற மேஸ்திரி, இந்த பிளாஸ்டரிங் சொல்லுவாங்க, பூச்சி வேலை பண்ணுறது ஈஸி, கண்ணாறு மடிப்பது கஷ்டம். கண்ணாறு மடிக்கிறதுனா என்ன தெரியுமா, அது எஜ்ஜு இருக்கு இல்லையா, இந்த செவருடைய முனை எஜ்ஜை ஷேப்பில் கொண்டு வராங்களா, அதுதான் கஷ்டம். பூசிடலாம். நீ 10,000 ஸ்கொயர் ஃபீட்டு கூட பூச்சி வேலை பண்ணலாம், கண்ணாறு மடிக்க தெரிஞ்சவங்க தான் வேலைக்காரன். அப்போது நீ பெரிய ஒரு ஊருக்கே வாஸ்து பார்ப்பது என்பது சின்ன சின்ன வீடுகளுக்கு பார்ப்பதுக்கு என்பதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒரு வீட்டை பார்த்து பலன் சொல்லுவது என்பது மிக கடினம். ஊரை பார்த்து பலன் சொல்வது எளிது. இந்த கடினமான விஷயத்தை ஜெயிக்க வேண்டும் என்றால் இந்த எளிதான விஷயத்தை கடினமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற. சூப்பர் சார். சிம்பிளா இருக்கிறதுல நிறைய டஃப்பான விஷயங்கள் இருக்கு. டஃப்பான விஷயத்துல சிம்பிளான விஷயம் நிறைய இருக்கு, சிம்பிளான விஷயத்துல டஃப்பான விஷயம் நிறைய இருக்கு. ரெண்டுமே கத்துக்கினாதான் நம்ம வந்து வித்வான் ஆக முடியும். இதை கத்துக்கிட்டாங்கன்னா இப்ப இந்த ஊர் வாஸ்தை பார்த்துட்டாங்க, 100 வீட்டுக்கு அப்ளை பண்ணுவாங்க, ஒரே ஒரு வீட்டுக்கு அது மேட்ச் ஆகலைன்னா கூட வாஸ்து பொய்ன்னு நான் மறுபடியும் இதே உங்களை கூட்டு வச்சு நீங்கள் மாணவர்கள்கிட்டே கேளுங்க. 100 வீட்டுக்குமே மேட்ச் ஆச்சா, எதனா ஒரு வீட்டுக்கு மிஸ் ஆச்சான்னு கேளுங்க. இப்போ நானும் என்ன சொல்கிறேன், வீடியோ பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சரி, மாணவர்கள்கிட்ட காலைல பஸ்ஸில் சொன்னது, உங்கள் கிராமத்துக்கு வரணும்னு விருப்பப்படுறீங்களா, உங்கள் கிராமத்தை வந்து ரிசர்ச் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களா, சொல்லுங்கள், அடுத்த கேம்பே அங்கே போடலான்னு கூட சொன்னேன். போவோம், கற்றுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இல்லை வீடியோ பார்க்குறவங்க உங்கள் கிராமத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்றீங்களா, பர்மிஷன் ஆஃபீஸில் பர்மிஷன் கேளுங்க. முதல்ல நான் வந்து உங்கள் ஊர் பார்ப்பேன்,
உங்கள் ஊரில் என்னுடைய மாணவர்களுக்கு என்ன வசதி இருக்குது, என்ன இருக்குது, எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத இருக்கா எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என் மாணவர்களுடைய விருப்பத்தின்னு கேட்டு நாங்கள் ஒரு பஸ் எடுத்துகிட்டு வருவோம். கண்டிப்பாக இது இப்போ நான் ஊருடைய வாஸ்து பார்க்க இப்போ கிளம்பியிருக்கோம். காலையில் வீடுகளை பார்த்தோம், காலி இடங்களை பார்த்தோம். இப்போ இப்போதான் ஊருக்கே பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ பார்த்து ஆரம்பித்து ஒரு மணி நேரத்தில் எங்கள் மாணவர்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் ஒரு ஊரோடைய வாஸ்து தான் அந்த ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களுக்கும் வேலை செய்கிறது என்பதை புரிந்து கொண்டார்கள் என்றால் என்னுடைய வெற்றியாக நான் அதை கருதுகிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன நீங்க இந்த மாதிரி உங்க வைஃப்? இல்லை, நான் வந்து கொத்தனார் தாங்க. நான் பில்டிங்லாம் கட்டி கொடுப்பேன். அப்போல்லாம் வாஸ்து தெரியாமல் கட்டி கொடுத்தேன். இவர்கிட்ட வந்தது இப்போ 2-3 கிளாஸ் நான் தான் அனுப்பிவிட்றேன். ரெகுலராக நானும் கூடயே வருவேன், எங்கே போனாலும் கூட தான் வருவேன். அதனால் நான் இவ்வளோ தூரம் நான் கம்பல் பண்ணதில்லை பெருசாக. ஆனால் இப்போ இவர் சொல்கிறத வச்சு பார்த்தா உடனே போகணுன்னு அந்த வேலையெல்லாம் செய்யணும். சரி, நான் இப்போ அக்கா படிச்சுட்டு வரும்போது சொல்லும்போது உங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு முரண்பாடு ஏற்படும். ஆமாம் ஆமாம். இன்னைக்கு இங்கே உங்களை கூட்டிட்டு வந்து காட்டுறாரு. ஆமாம். இப்போ காட்டுறதுக்கும் மற்றவங்க சொல்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி இல்லை இருக்கு? புரியுது. இப்போ நம்ம கட்டட வேலை செய்யறதுனால அவர் என்ன சொல்கிறாரு கிளியராக நமக்கு புரியுது. எந்த இடம் எப்படி இது எப்படி பண்ணணும் அப்படி அதனோட நோக்கம் நமக்கு தெரியும். சொல்கிறது அதனோட பாதிப்பு என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இனிமேல் நம்ம வந்து தப்பாக கட்டி கொடுக்க மாட்டோம். இனிமேல் செய்கிற வேலையை கரெக்டாக செய்வோம். சரி சரி. இன்னொரு பாயிண்ட் இப்போ நான் கேட்குறேன் உங்ககிட்ட 3 மாதத்துக்கு முன்னாடி உங்கள் மனசு எப்படி மாறி ஒரு மாற்ற நிலை இருந்துச்சு? ஆமாம். உண்மையை சொல்ல போனால் நீங்கள் வந்து இந்த பாத்ரூம் எடுக்கவே மாட்டேன் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ உங்களுக்கு அது எப்படி இருக்கு? அதனால என்ன பிரச்சனை, அந்த எலுமிச்சை வெட்டினதுல இருந்து இப்போ எனக்கு பாதிப்பு ஆகி போச்சு. இப்போ இந்த போட்டு இந்த ஒரு போட்டா பிடிச்சிக்கிட்டு இத்தனால வந்ததே இந்த வழியே எனக்கு வந்ததில்லை. இப்போ இந்த ஃபுல்லாக பெயின், இப்படி படுக்க முடியாது, இந்த கழுத்தோடு இப்படி திருப்ப முடியாது. அந்த பாத்ரூம் பாதிப்பு இருக்கு அந்த வெயிட். அதனால தான் நான் இப்போ இதெல்லாம் உண்மைன்னு யோசிக்கிறேன். அதனால இப்போ உண்மை தெரிஞ்சு சொல்லுங்க, வாஸ்து உண்மையா இல்லையா? உண்மைதான், 100% உண்மை. அதனால நான் போன உடனே முதல் வேலை பாத்ரூம் முடிக்கிறதா ஃபர்ஸ்ட் வேலை. அதுக்கப்புறம் தான் வீடியோ இன்னைக்கு தான் ஒரு வாயால சொல்றாரு. பாத்ரூமை ஃபர்ஸ்ட் போய் இடிச்சிருவேன். அதுக்கப்புறம் தான் வீட்டையே வேலை பார்ப்பேன். ரெண்டையுமே பார்த்துட்டு காம்பவுண்ட்லாம் கட்டிடுவேன். சரி, இப்போ கற்றுக் கொடுத்த சம்பத் சாருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்லை அவரு கோடான கோடி நன்றி. இவ்வளவு நாளா எனக்கு தெரியாதுங்க. இவங்க தான் யூடியூப் பார்த்து இவங்க தான் வந்தாங்க. கம்பல் பண்ணி தான் நான் வந்தேன். நான் இதெல்லாம் வரவே மாட்டாரு. எதையுமே நான் விரும்ப மாட்டேன். நான் கொத்தனாரு சரி நமக்கு தெரியாதா அப்போ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தேன். இவ்வளோ விஷயம் இருக்குன்னு நமக்கு தெரியாது. இது கற்றுக்கிறதுனால நான் இனிமேல் செய்கிற பில்டிங்கை கிளியராக செஞ்சிருவேன். எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீட்டாக 100% நீட்டாக செஞ்சு கொடுத்துருவேன். எந்த பிரச்சனையும் இல்லாமல். ஓகே. ஏன்னா நான் ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன். நான் இந்த இது கற்றுக்க வந்ததுக்கு காரணமே சார் வீடியோ வந்து நான் இப்போ 2 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவர் சொல்கிற கோயிலுக்கெல்லாம் போவேன். அவர் சொல்கிற மாதிரியே எங்களுக்கு எல்லாமே நடக்கும். அவர் ஒரு வார்த்தை ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பார் பாருங்க, 100 வீடு ஒரு கொத்தனார் தப்பாக கட்டி கொடுத்தா கொத்தனாரே ஆள் இருக்க மாட்டாங்க. 100 பேர் 100 குடும்பம் போய் அந்த வீட்டில் இருந்து கஷ்டப்படுவாங்க. அந்த பாவத்தை யார் சுமக்கிறது? கொத்தனார் தான் அதனுடைய இதை ஏற்றுக்கணும்னு சொன்னார் பாருங்க. எங்கள் வீட்டுக்காரர் நான் வந்து 16 வருஷமாக இவர் கூட சித்தாள் வேலைக்கு தான் போகிறேன். இவர் வந்து அதுக்கு முன்னாடியிலேருந்தே கொத்தனார். அதை யோசித்து நம்ம எத்தனை வீடு நான் அந்த இது வந்துட்டு போனதுக்கப்புறம் நாங்கள் கட்டின வீட்டெல்லாம் பார்த்தேன். நிறைய பாதிப்போடு தான் நாங்கள் கட்டி கொடுத்துருக்கோம். இப்போ ஒரு வீடு வேலை முடித்தது கூட தென்மேற்கு கட்டாக கட்டி கொடுத்துட்டோம். அதெல்லாம் எனக்கு எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே எனக்கு உண்மையாலுமே கஷ்டமாக இருக்குது. இப்போ உடனே அவங்களால சரி பண்ண முடியாது. இந்த 1 வருஷத்தில் நான் சொல்லிட்டேன். ஆனால் அவங்க அதனால தான் நான் அதை கற்றுக்கவே வந்தேன். அவர் சொன்னாருங்களா கொத்தனாருக்கு பாதிப்புனா அதனுடைய பாதிப்பு வந்து எங்கள் பிள்ளைங்க வந்து அந்த பாவத்தை அனுபவிக்கக்கூடாது. கஷ்டமோ நஷ்டமோ நாங்கள் செஞ்ச பாவத்தை நாங்களே அனுபவிச்சுக்கிறோம், எங்கள் பிள்ளைங்களுக்கு வேண்டாம். அதுக்காக தான் நான் இதை கற்றுக்கிட்டு எனக்கு வந்து இப்போ உண்மையாலுமே எங்கள் சாரு ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் இந்த சம்பாதிக்கணும், இந்த சொத்து வாங்கணும், நிஜமாக அந்த மைண்டு இல்லை எங்களுக்கு. நல்லா இருக்கிற வரைக்கும் நல்லது பண்ணுவோம், அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யணும், இந்த மாதிரி மைண்டு எவ்வளவோ நானாக மாறிட்டேங்க. நான் வந்து அசைவம் சாப்பிடுவேன், இப்போ அதையே நான் விட்டுட்டேன். ஒரு 6 மாசமா விட்டுட்டாங்க, சாப்பிட்றதே இல்லை. நான் என்னைக்கு இந்த கிளாஸுக்கு வந்தனோ அதுக்கு முன்னாடி 1 மாதம் சாப்பிடாம இருந்தேன். அதுலேருந்தே விட்டுட்டேன். அதுக்கு முன்னாடி நான் பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா சாப்பிட மாட்டாங்க. எப்படிக்கா சாப்பிடாம இருக்கீங்கன்னு நான் கேள்வி கேட்டேன். இப்போ எனக்கு வந்து அது கை தொட்டே நான் அலச மாட்டேன். அது ஒரு உயிராச்சே, அதை இவர் சாப்பிட்றாரு. நான் சொல்லிட்டேன், நான் வேண்டேன் போகிற கோயிலெல்லாம் எங்கள் வீட்டில் இருக்கவங்களும் அசைவத்தை விட்டுறணும், சைவமாக மாறணும்னு தான் நான் வேண்டிகிட்டு இருக்கேன். இப்போ உங்களோட அதுக்கு கிளாரிட்டி சொன்னார்ல, கிளாரிட்டி சொல்லியிருப்பார்ல, அதை நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இல்லை சார், நான் பண்ணிக்குவேன் சார். பண்ணிக்குவேன். வாழ்க்கையை மாற்றிக்கிற வாய்ப்பு கிடைக்கும். வாழ்க்கையை மாற்றிக்கிற வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ 36 இயர்ஸ் ஆகுது சார் என் வயசு. இது நான் வந்து அப்பாவை எழுந்துட்டேன். அப்பாவை எழுந்ததுனால தான் நான் அந்த கிளாஸுக்கு வந்தேன். வாஸ்துன்னு நான் தான் பார்த்து எவ்வளோ தான் என்ன இருக்க பார்த்துக்கலாம் அப்படின்னு கிளாஸுக்கு வந்ததுனால இப்போ இன்றைக்கி ப்ராக்டிக்கல் வந்திருக்கோம். இந்த 36 வயசுல நான் எவ்வளோ கஷ்டம் அனுபவிக்கணுமோ. அந்த வடமேற்குல பிரச்சனை சொல்றாங்க. ஆமாங்க சார். அந்த வடமேற்கு பிரச்சனை என்னதான் பிரச்சனை ஆக்சுவலாக சொல்லுங்களேன். 2 இது சொல்லுங்க. ஏதாவது இந்த பிரச்சனை எல்லாரும் வடமேற்கு பிரச்சனை வந்தால் இது 2க்கு சார் மோஸ்ட்லி வடமேற்கு பிரச்சனை வந்தால் பொண்ணு வந்து ஓடி சார் சொல்லுங்க, நீங்க தைரியமா சொல்லுங்க. ஓடி போயிடும். கால் பிரச்சனை ஏற்படும் அதிகமாக. ஓகே. அப்புறம் அதிகமாக காசு கொடுத்து ஏமாந்துடும் சார். போய் பேசுதல்
இதெல்லாம் ஏமாத்து சீட்டு ஏமாத்துது, சீட்டு கட்டி எல்லாமே இதில் நடக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி இந்த ஃபேமிலிக்குள்ள பிரச்சனை இருக்கு. இருக்கு சார், இதெல்லாம் இருக்குது சார். இந்த பிஎம்கே வாஸ்துல தான் அவங்கள வாஸ்து படிக்க சொல்லுவோம். ஏன்னா அந்த இதில் தான் அவங்களுக்கு புரிதல். அவங்க ஒரு கேள்வி கேட்டால் கூட அதுக்கான ஆன்சர் இங்கே தான் கரெக்டாக கொடுக்க முடியும், மற்ற இடத்துல கொடுக்க முடியாது. அதனால் அவங்கள வந்து பிஎம்கே வாஸ்துல தான் நான் படிக்க சொல்லுவோம். ஸோ இது வந்து இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் எஜுகேஷன், ஸோ இதெல்லாம் தாண்டி பசங்களுக்கு ஏதோ எல்கேஜி யூகேஜிக்கெலாம் 1 லட்சம் 1.5 லட்சம் போட்டு படித்து என்ன 26 வார்த்தையை சொல்லி கொடுக்கறதுக்கு அது பெரிய விஷயம் இல்லை. பட் இது நம்மளோட சயின்ஸ் அப்படின்னும் போது எல்லாருமே ஒருத்தருமே இதை தெரிஞ்சுக்கணும். இதை பற்றின கல்வியோட பேசிக் லெவல் அறிவாவது எல்லாருக்குமே இருக்கணும் அப்படின்றது என்னோட பர்சனல் வந்து இந்த பிஎம்கே வாஸ்துல ஜாயின் பண்ணீங்க. ஸோ நான் கிளாஸ் அப்போவுமே ஒரு ரிவ்யூவில் சொல்லியிருப்பேன், பிறந்ததுலேருந்து இதுவரையுமே வந்து ஃபேமிலியில் ஒருத்தர் வந்து வெளியில் தான் இருப்போம். ஸோ 4 பேர் வீட்டில் இருக்கோம்னா ஒருத்தர் வெளியில் தான் இருப்போம். அதில் இன்ஃபேக்ட் ஆகி தான் வந்து நான் ஏதாவது இதை பண்ணணும், மாற்றணும், ஃபேமிலியை வந்து என்னோடய ஃபேமிலியாவது நான் இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு லெவலுக்கு எடுத்துன்னு வந்தேன். பட் என்ன ப்ராப்ளம் நடந்தது, அது எப்படி நான் இவ்வளோ நாளாக கடந்து வந்துட்டு இருந்தேன், எல்லாத்தையுமே எனக்கு ரிமைண்ட் பண்ணிச்சு. அதை சால்வ் பண்ணுறது எப்படின்னும் நான் பர்சனலாகவும் ஐயாகிட்ட கேட்டும் தெரிஞ்சிருக்கிறேன். தென் அவர் சொல்லி கொடுத்தது வச்சுமே நானும் நிறைய விஷயங்கள் மாற்றி நிறைய விஷயங்களை சக்ஸஸ்ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு போயிட்டு இருந்திருக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்த கிளாஸ்லையுமே நிறைய புரிதல் இருக்குது. எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்.